மொழி கேட்டு இயன்றதை செய்து பொய்க்களவு நீக்கி மெய்யாய் வாழக் கண்டு இந்திய நாட்டை இறையாண்மை நாடாக்கி புண்ணிய தொழில் செய்து புஞ்சை நெஞ்சை எல்லாம் பொங்கி வரும் கங்கை போல பொங்க மனிதனை புனிதனாக்கும் கல்வி மட்டும் கரை சேராத தமிழக மீனவர்கள் போல் தத்தளிக்க இந்தியனாக நானும் இயன்றதை செய்தேன். வாடா எந்திரிச்சோடா அப்படியே பம்முவான். எங்கடா போன? படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சார். தோடா படிக்கணுமா? பழைய சோறு திங்க 10 பேரு பேப்பர் பொறுக்கிற நாய் படிக்கணுமா? போடா வந்துட்டான் வேலையத்தவன். என்னடா முறைக்கிற? டேய் மனுஷனா நீ இப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிற? இப்போ சொன்னாங்க அதான் உள்ள விட்டேன். டேய் அவன் என்கிட்ட வேலை பார்க்குறான், நான் அடிச்சா அவன் வாங்குவான், வாங்கணும். இதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. டேய் நான் பிரஸ் தப்புனா கேள்வி கேட்பேன். பிரஸ்னா ஹீரோனோட கல்யாணம், ஆக்டரோட லவ், சாமியாரோட வீடியோ, அது மாதிரி நிறைய இருக்கு. அதை போய் பாரு, இதுல தலையிடாத. 4 கோடி விந்துல ஒண்ணுதான் உயிராகுது. அந்த உயிர் பணக்காரன் ஆவறதும் படிக்காதவன் ஆவறதும் நம்ம கையில தான் இருக்கு. டேய் நம்ம கையில தான் இருக்கு. உலகத்துல 873.3 மில்லியன் பசங்க படிக்காம தான் இருக்காங்க. இந்தியாவுல 28% பேர் படிக்காம தான் இருக்காங்க. இத்தனையிலையும் இந்திய பணக்காரங்க அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களால இருக்க முடிஞ்சிச்சா? இவ்வளவு பேசுறிய ஒன்னால எனக்கு இருக்க முடியும். நீ சொல்ற மாதிரி நான் பெரிய மரம் கிடையாது. 7 நாள் வாழ்ற சாதாரண பூ. டேய் படிக்கிறியா?